வெல்கம் டு டே ட்ரேடிங் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ட்ரெண்டோட டைரெக்ஷனை வந்து குறிக்கிறது தான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டோட டைரெக்ஷனை பாயிண்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட ட்ரெண்டை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து டிசிஎஸோட 1 hour சார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து மினிமம் 3 to 4 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து சேம் டைரெக்ஷனில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 3 பாயிண்ட்ஸ் ஆகுது ஒரே அந்த லைனில் வந்து டச் ஆகணும் நமக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு இதுதான் வந்து டிசிஎஸோட இப்போதைக்கு ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு 1 hour சார்ட்டில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 டைம் டச் ஆகிடுச்சு, இப்போ 2nd டைம் டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து அதை ஹோல்டு பண்ணிச்சுன்னா நம்ம இதை வந்து பை எடுக்கலாம். இப்போ பை எடுத்தோம்னா நமக்கு டார்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் வந்து எது வரைக்கும் வேலிட், இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கே பண்ணணும்னா, ஸோ இதுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்காங்க. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து சில டைம் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எகைன் இந்த டைம் இந்த இடத்துல டச் ஆகிட்டு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை கால் எடுத்தோம்னா இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 2080 இருக்குது. இதோட டார்கெட் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 2110 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டில் கீழே இதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டு ஃபாலோவிங் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் எதுனா 1 ஸ்விங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாம், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுவே ட்ரெண்டு ஃபாலோவர் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா எகைன் இந்த ட்ரெண்டு முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே சேம் டைம் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கீங்களா, இதே 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸும் யூஸ் பண்ணணும். இதை விட்டு நீங்கள் ½ hour டைம் ஃப்ரேமில் போய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இதே 1 hour கேண்டில் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? இன்னொரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாரதி ஏர்டெல்லுடைய 1 day சார்ட். ஓகேங்களா? இப்போது சார்ட்டை நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதிகமாக நம்பர் ஆஃப் டச்சஸ் எந்த இடத்துல வருதோ நம்ம அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லைனாக நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரா பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? 1 2 3 4 5 6 7 புள்ளி வந்து நமக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நமக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போலாம் டச் பண்ணுதோ அப்போலாம் ப்ரைஸ் வந்துட்டு பவுன்ஸ் ஆகி நல்லா மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் ஹோல்டு பண்ணும் பொழுது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அகைன் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே பை பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஹை வந்து நமக்கு டார்கெட். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இப்படி லைன் ட்ரா பண்ணணும், வந்து ட்ரெண்டு சேனல் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டு சேனல்னால் இப்போ நம்ம இந்த இடத்துல டார்கெட்டு, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நம்ம செல் பண்ணிவிட்டு கீழே பை பண்ணிக்கலாம், கீழே பை பண்ணிட்டு மேலே செல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுதும் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலே தான் நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மேலே இருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 டைம் வந்து நமக்கு எப்போல்லாம் அந்த ப்ரைஸ் வந்து இதில் டச் ஆகுதோ அப்போல்லாம் என்ன இருக்குன்னா அங்கேருந்து நமக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு பேரி சிங்கிள் ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம செல் பண்ணோம்னா, இந்த இடத்துல நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு டார்கெட் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ அல்லது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே ட்ரெண்டு கூடயே ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ மேஜர் ட்ரெண்ட்லேயும் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கவுண்டர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேஜர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ கவுண்டர் ட்ரெண்ட் வந்து டவுனாக இருக்கும் இல்லைங்களா? அந்த கவுண்டர் ட்ரெண்ட் வந்து நம்ம எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு இப்போ காமிக்க பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நல்லா புல்லிஸாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம உடனே இப்போ பை பண்ணாமல் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு பை பண்ணால் ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகிருக்குங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நம்ம எங்கே போட முடியும்? அட்லீஸ்ட் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ 1869 இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 1940 இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ இதுவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்டர் ட்ரெண்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கவுண்டர் ட்ரெண்ட்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கிற இடம், ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1965 ரூபா. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இடம்னு பாருங்கள். ஸோ 1920 40 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ ரிஸ்க் டு ரிவார்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட டூரேஷன் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு 80% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் வரையும் போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 to 10 கேண்டிலுக்கு மேலேயாவது இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 8 கேண்டிலுக்கு மேலேயாவது இருந்தால் தான் அது வேலிடு. சும்மா 4 கேண்டில் 5 கேண்டிலுக்குலாம் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோமா அது வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.